வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த இனிதான மாலை பொழுதில் உங்கள் அனைவருக்கும் என் சார்பில், எனது குழு சார்பில் வணக்கங்கள். இன்று ஒரு பொன்னான நாள், ஆஸ்ட்ரோவின் பிறந்த நாள், ஆஸ்ட்ரோ ஆனிவர்சரி நடக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு கூட இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்கிறதுக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்கள் யோசிக்கலாம், நான் ஏன் மியூசிக் டைரக்டர் ஏன் கம்பேர் பண்ணுறாரு பேசுகிறாருன்னு. ஒரு 4 மாதம் 5 மாதம் முன்னாடி நான் வேறு விஷயமா இந்த ஊருக்கு வந்திருந்தேன். அப்போது ஐ ஹேப்பன் டு மீட் டாக்டர் ராஜாமணி ஆஃப் ஆஸ்ட்ரோ. அப்போது அவர் சொன்னார், இது மாதிரி இந்த நிகழ்ச்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. சரி, இந்த நிகழ்ச்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. பொதுவாக ஒரு இந்த மாதிரி இசை நிகழ்ச்சி ஒரு காம்பேர் பேசுவாங்க, அடுத்து இவர் பாடுவாங்க அவர் பாடுவாங்க சொல்லுவாங்க. அது ஒரு பாணி. ஒருவேளை நம்ம ஒரு மியூசிக் டைரக்டரே, ஒரு கிரியேட்டர் ஆஃப் எ சாங்கே சொன்னால் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி எழுந்தது. சரி, நான் பண்ணுறேன். எனக்கு இதுவரையும் முந்தின பழக்கம் கிடையாது, முதல் முறையாக நான் கம்பேர் பண்ணுறேன். தவறு இருந்தால் மன்னிச்சுங்க. இப்போது நீங்கள் இன்னும் ஒரு 3-3.5 மணி நேரத்துக்கு ஒரு இசை 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 தான், வேறு எதுவும் கிடையாது. உங்கள் இசை மூலமாக என்னுடைய பிக்சர்ஸ்லேருந்து வர பாடல்கள், மற்ற பாடல்கள், இப்படி ஒரு நல்ல ஒரு வெரைட்டி ப்ரோக்ராம் இருக்குது. என்னோட பல பிரபல பாடல்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் அவங்கள இன்றைக்கி நிச்சயமாக மகிழ்ப்பாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் முதல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இது பல ஃபர்ஸ்ட்ஸ் இருக்குது, பல முதல்கள் இருக்குது. முதல் முறையாக கென்டிங் ஹைலேண்ட்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு தமிழ் மியூசிக் இங்கேருந்து பண்ணுறோம் இன்றைக்கி. இரண்டாவது, முதல் முறையாக இங்கேருந்து லைவ் டெலிகாஸ்ட் வேறு பண்ணுறாங்க. மூணாவது, இது என்னுடைய மலேசியாவில் முதல் கச்சேரி, ஓவர்சீஸ் கச்சேரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நான் என்னுடைய முதல் படத்திலிருந்து, அதாவது காதல் மண் என்ற படத்திலிருந்து, நான் முதலாக தமிழ் ஃபிலிமில் கம்போஸ் பண்ண பாடல் உன்னை பார்த்த பின்பு நான் நானாகல்லி, அந்த பாட்டை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதை பாட வருபவர் யாருன்னா, பிளேபேக் சிங்கர்களிலேயே முதலிடம் வகுப்பவர் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம். வெல்கம் டு தி ஷோ சார். நன்றிங்க. எல்லோருக்கும் வணக்கம், நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், என்னுடைய முதல் ஷோவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. என்னுடைய முதல் பாட்லேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, முதல் சாங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஐ எம் ஹானர்ட் சார். மை ப்ளஷர் பரத்வாஜ். காட் பிளஸ் யூ. Thank you so much. So we'll start with the song. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை, என் நினைவு தெரிந்து இது போல இல்லை. எவளோ எவளோ என்று தெரிநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை இளமை பாதித்தேன். கொன்று கொன்று தின்றதே, இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை.
உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. இமைகள் இரண்டையும் திருடிக் கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ, தன்னை தருவாயோ இல்லை மறைவாயோ. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை. நீ நெருப்பு என்று தெரிந்த பின்னும் உன்னை தொட துணிந்தேன் என்ன துணிச்சலடி. மணமகளால் உன்னை பார்த்த பின்பும் உன்னை சீரை எடுக்க மனம் துணிக்குதடி. மரபு வேலிக்குள் நீ இருக்க மறக்க நினைக்கிறேன், முடியவில்லை. இமயமலை என்று தெரிந்த பின்னும் எறும்பின் ஆசையோ அடங்கவில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ, தன்னை தருவாயோ இல்லை கரைவாயோ. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன், இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன், இளமை இளமை பாதித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே. இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என் நினைவு தெரிந்து இது போல இல்லையே. நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள்.
அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் ஒன்றை, வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது, அது ஒரு பொற்காலம். நன்றி நன்றி நன்றி. அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். எல்லாரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு. பொதுவாக பழசை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இந்த நாஸ்டாலஜியா, நல்லது கெட்டது எல்லாமே பழசை நினச்சி பார்க்குறதே ஒரு தனி ஒரு அனுபவம் தாங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இது நான் ஒரிஜினலாக பாடுறதா இல்லை. ஆக்சுவலி நார்மலி என்ன பண்ணுவோன்னா, இந்த ரெக்கார்டிங் செஷன்ஸில் வந்து பிளேபேக் சிங்கருக்கு வந்து ட்ராக் பாடுவோம் நாங்கள். ஸோ நான் வந்து ஐ ஹேட் ஜஸ்ட் சங் த ட்ராக். இப்போ டேரக்டர் சொன்னார், சார் உங்கள் குரல் நல்லா இருக்கு, கரெக்டாக இதே ஃபீலிங் இருக்கட்டும், இதே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ ஐ appeared in the final song also. இந்த மாதிரி பொதுவாக மனசுக்கு ரொம்ப திருப்தியான பாட்டு கொடுக்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நிம்மதியான இந்த பாட்டு கேட்டவுடனே ரொம்ப நிம்மதியாக, மனசுக்கு ஒரு சாந்தமாக, குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு, ரொம்ப காம் பாட்டு. இப்போ இன்னொரு பாட்டு நான் ஒரு பண்ணியிருக்கேன் இதே மாதிரி பாட்டு. அந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பாட்டு இப்படி மாதிரி ஒரு ராகா பேஸ்ட் பாட்டு பண்ணுவோம், அப்படி பல விஷயங்கள் பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து ரொம்ப சாந்தமான பாட்டு. அந்த பாட்டு இப்போ நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். இதோ உங்களுக்காக அனுராதா ஸ்ரீராம் இந்த பாடல போறாங்க. Gemini, 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 Gemini,
மலேசியா ரசிகர்களுக்கு வணக்கம். தத்தஸ்ரீ சார், உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் எங்களுக்கு ஒரு பாட்டு பாட போறீங்களா? பாடுவீங்க? அதை பாட சொல்லலாமா? பார்த்தீங்களா, ஓ போட்டுடலாமா அதுக்காக உங்களுக்கு? தேங்க்யூ ஸோ மச். அது ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பாட்டோடைய அனுபவத்தை நீங்கள் எல்லாரும் சொல்லணுமே. இப்போ நீங்கள் உலகம் முழுக்க இந்த பாட்டை பாடுறீங்க ஓப்போடு. ஆனால் இது இந்த பாட்டோடைய அனுபவத்தை சொல்லணும் எல்லாரும். பல பாடல்கள் வெற்றி வாங்கி தந்திருந்தாலும் இந்த ஓ போடு மாதிரி ஒரு ஃபெனாமினல் சாங் நாங்கள் பார்த்ததில்லை இண்டஸ்ட்ரியில். எங்கே போனாலும் ஓ போடுறாங்க நம்ம நடந்தாலே. என் பையனே ஏ போடு, பி போடு, சி போடு, ஓ போடுங்கிறான். ஸோ ஓ போடு has become such an important part of my life. And the performance, I think there's something magical about the song. The energy level of the song that ரைட் ஃப்ரம் ஒரு குழந்தைலேருந்து ஒரு 80 வயசு பாட்டி. ஒரு ரீசெண்டாக ஒரு பிராமின் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம். அப்போது அந்த 80 வயசு மட்டிசார் பாட்டி சொன்னாங்க, இந்த ஓ போடு என்னம்மா பாடியிருக்கம்மா அப்படின்னாங்க. ஸோ ஐ திங்க் there's something that touches the heart of right from the kids today. Your singing was also very great. Thank you, sir. Thank you so much. Thank you. I should thank you for the opportunity. Thank you so much. Thank you. Thank you so much. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு இசையமைப்பாளர் இருந்து பொதுவாக இந்த பாட்டை எப்படி கிரியேட் பண்ணுறோம் நாங்கள், ஹவ் எ சாங் இஸ் மேட், இந்த மாதிரி பல இன்சைட் விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். பொதுவாக வந்து எல்லா பாட்டுமே வந்து ஒரு ஸ்கேல் பேஸ்ட் இல்லை ஒரு ராகா, ஏதாவது ஒரு ராகா பேஸ்டாக இருக்கும். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓ போடு வந்து ஒரு ஃபாஸ்ட் டெம்போ இருந்தால் கூட அதுவும் ஒரு பர்டிகுலர் ஸ்கேலில் தான் இருக்கும். இருந்தாலும் சில சமயம் இந்த கர்நாடக இசையை வந்து நாங்கள் நிறைய யூஸ் படுத்துவோம் சில பாடல்களில். இந்த மாதிரி கர்நாடக இசை பாடல்களுக்கு வந்து அதாவது அது கர்நாடக இசையும் தெரிஞ்சிருக்கணும், பிளேபேக் சிங்கருக்கு அந்த பிளேபேக் சிங்கிங்கோட டெக்னிக்ஸும் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயத்தில் ஒரு சில பேர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திரு உன்னி கிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிங்கர்ஸ் வி ஹேவ், ஹூ கேன் சிங் போத் கர்நாடிக் ஆஸ் வெல் அஸ் ரெகுலர் ஃபிலிம் சாங்ஸ். ஸோ ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீ உன்னி கிருஷ்ணன். Hello, Oni. Hi. And we also welcome Alinda, one of the talent for the first prize winner of last year contest. Sure. And Uni, you are going to sing my song called Yanakena Yerkanave Pirandavalo from Parthen and Rasithen. So, how do you feel today? Malaysia, I always feel great. Thank you so much, Indra. That's what I'm also feeling. And best wishes to you. Thank you so much. And Astro Vanuvilukku என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். And Alinda, you should be one of the luckiest girls to sing with the greatest Unni Krishnan. Most definitely. Thank you very much. So let's go to the song. எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ, ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. How's it going, Malaysia? Are you enjoying yourselves? உயிரே உயிரே உடம்பில் சிறந்தது எதுவென்று தவித்திருந்தேன், அதை இன்றுதான் கண்டுபிடித்தேன்.
என்னை காட்டியதால் என் கண்ணே சிறந்ததடி. உன் கண்களை கண்டதும் இன்னொரு கிரகம் கண்முன் திறந்ததடி. காதல் என்று ஒற்றை நூல்தான் கனவுகள் தொடுகின்றது. காதல் என்று ஒற்றை நூல்தான் கனவுகள் தொடுகின்றது. அந்த காலத்தை கருகின்றது. இம்மனம் என்னும் கோப்பையில் என்று உன்னுயிர் நிறைகிறது. இம்மனம் என்னும் கோப்பையில் என்று உன்னுயிர் நிறைகிறது. எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளா, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளா. என் உள்ளே ஏதேதோ செய்கிறதே, அது என் நெஞ்சில் மார்புக்கு திரையிட்டு மறைக்கும் பெண்ணே, மனசையும் மறைக்காதே, என் வயதை வதைக்காதே. பனித்துளி கூட பனித்துளி என்னும் வார்த்தை பேசுமடி. என் புன்னகையாடி ஒரு முறை சொன்னால் காதல் வாழுமடி. வார்த்தை என்னை கைவிடும் போது மௌனம் பேசுகிறேன். என் கண்ணீர் வீசுகிறேன். எல்லாருக்கும் கண்ணீர் தெரியும், உனக்கே புரியவில்லை. எல்லாருக்கும் கண்ணீர் புரியும், உனக்கே புரியவில்லை. எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவளா, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளா. ஒளி சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள். என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என் உள்ளே ஏதேதோ செய்கிறதே, அது என்னென்று அறியேனடி. என் உள்ளே ஏதேதோ செய்கிறதே, அது என் நெஞ்சில் அறியேனடி. ஓர பார்வை பார்க்கும்போது உயிரில் பாதி இல்லை. மீதி பார்வை பார்க்கும் பொழுது மீதி நெஞ்சில் இல்லை. எனது உயிரை குடிக்கும் உரிமை உனக்கே. Thank you. A big hand for Alinda. தேங்க்யூ ஸோ மச். எங்களுடைய இந்த இசையமைப்பு தொழில் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் தொழில் இருந்தது. எப்படின்னா நாங்கள் வந்து எப்பவுமே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற ஒரு கேரக்டர்ஸ். வெளியில் அதிகமாக வரவே மாட்டோம். எங்களுக்குள்ளே ஒரு சிந்தனையில் எப்படி இருப்போம். இப்போது அதே மாதிரி ரெக்கார்டிங் தியேட்டர்ஸ், வீடு, கம்போசிங் பிளேஸ் இப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டு இசையமைக்கிற போது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூட் இருக்கணும், அதுக்கு கோவப்படக்கூடாது, ஒரு சாந்தமாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்கும். இப்போ சில சமயம் ஸ்டுடியோ போகும்போது ஏதாவது ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்போ மூட் கெட்டு போய் எப்படியே ப்ராப்ளம் ஆகும். ஆனால் இதை வந்து உடனே சரி பண்ணுற சில சம் பர்சன்ஸ் எப்படின்னா அவங்க வந்தாலே வந்து அந்த இடம் பிரைட்டன் அப் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு நல்ல பாடகி, நல்ல கலைஞர், தமிழ்நாட்டு கலைஞர் சுஜாதா அவர்களை வரவேற்கிறேன். ப்ளீஸ் வெல்கம் சுஜாதா. Thank you, Sujata ji, for us. How do you feel? I'm very excited.
முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். யூ ஆல்வேஸ் மேக் எவ்ரிபடி ஹாப்பி. நீங்கள் ஸ்டூடியோ வந்தாலே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எங்களோட எல்லாம் மூடம் நல்லா ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரி கிரேட் பர்சன் ஷீ கீப்ஸ் எவ்ரிபடி ஹாப்பி. பாட்டை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இவங்களை பற்றி. ஆஸ் அ சைல்ட் சிங்கர் 3000க்கு மேற்பட்ட ஏசுதாஸ் கூட கச்சேரி பண்ணியிருக்காங்க. 3000 கச்சேரிஸ். ஐ திங்க் இட்ஸ் சம்திங் ஃபினாமினல். இப்போ இவங்க பாட போகிற பாட்டு வந்து இவங்களோட பெருந்தன்மையை காட்டுறது அது. இப்போ இவங்க பாடின பாட்டு இல்லை அது. ஆனால் கூட நான் வேண்டிக்கிட்டேன் இது மாதிரி தயவுசெய்து வந்து இந்த பாட்டை பாடுங்க என்னுடைய பாடுன்ட்டு. இட்ஸ் அ டுவேட். சாரும் பாடுறாரு, எஸ்பிபி சாரும் பாடுறாரு. கேன் ஐ வெல்கம் சார்? ஃபிலிம் கால் ரோஜா கூட்டம், மொட்டுகளே மொட்டுகளே என்ற பாடல். சாரோடைய பெருந்தன்மை காட்டுறது. இது வந்து தமிழில் அவர் பாடலை, இருந்தாலும் நான் கேட்டுக்கிட்டேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஐம் ஆல்ரைட். பாட்டு யார் பாடினது எந்த பாட்டுன்றது இல்லை பிரச்சனை. நல்ல பாட்டு பாட சொன்னால் டெஃபினட்டாக பாட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. தேங்க்யூ வெரி மச். மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடா மொட்டுகளே கண்மணியால் தூங்குகிறாள் காலையில் மலருங்கள் பொன்னரும்புகள் மலர்கையிலே மெல்லிய சத்தம் வரும் என் காதலி துயில் கலைந்தார் என் இதயம் தாங்காது. மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடா மொட்டுகளே காதலன் தான் தூங்குகிறான் காலையில் மலருங்கள் பொன்னரும்புகள் மலர்கையிலே மெல்லிய சத்தம் வரும் என் காதலன் துயில் கலைந்தார் என் இதயம் தாங்காது. நீ ஒரு பூ கொடுத்தால் அதை மார்புக்கு சூடுகிறேன் வாடிய பூக்களையும் பேங்க் லாக்கரில் சேமிக்கிறேன். உன் வீட்டு தோட்டம் கண்டு இரவில் வந்து சேர்வேன் ரோஜாக்களை விட்டு விட்டு முட்கள் திருடி போவேன். யாருக்கும் என்று சொல்லிவிடு உன் சட்டை பூவாய் போப்பேன். மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடா மொட்டுகளே கண்மணியால் தூங்குகிறாள் காலையில் மலருங்கள் பொன்னரும்புகள் மலரையிலே மெல்லிய சத்தம் வரும் என் காதலி துயில் கலைந்தால் என் இதயம் தாங்காது.
தேனும் சேகரிப்பேன் காதலி மிச்சம் வைக்கும் தேநீர் தீர்த்தம் என்பேன் கடற்கரை மணலில் நமது பெயர்கள் எழுதிப் பார்த்தேன். அலை வந்து அள்ளிச் செல்ல கடலை கொல்லப் பார்த்தேன். உன் நெற்றியில் வேர்வை கண்டவுடன் நான் வெயிலை வெட்ட பார்த்தேன் முட்டுகளே முட்டுகளே மூச்சு விழா முட்டுகளே காதலன் தான் தூங்குகிறான் காலையில் மலருந்த பொன்னரும்புகள் மலர்கையிலே மெல்லிய சத்தம் வரும் என் காதலன் துயில் கலைந்தால் என் இதயம் தாங்காது. லா, 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 லா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். திரைப்பட இசையமைக்கிறதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். பொதுவாக இந்த ஒரு படம் ஒரு 2.5 மணி நேரம் இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் த ஃபிலிமில் வந்து நிறைய ஆக்ஷன் ஒரு ட்ராமா வில் பி வெரி ஹை. ஸோ அப்போ வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மேபி லேட்டர் பார்ட் ஆஃப் த ஃபிலிமில் வந்து ஒரு ரிலீஃப்க்கு வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் பேஸ்ட் பாட்டு கேட்பாங்க பொதுவாக எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில். தட்ஸ் எ கமர்ஷியல் ஃபார்முலா. அப்போ அந்த மாதிரி பாட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிற வந்து ஒரு ஃபார்ம் வந்து இந்த ஃபோக் மியூசிக். இந்த ஃபோக் மியூசிக் பேஸ் பண்ணி பாட்டு பண்ணால் அது வந்து நல்ல விறுவிறுப்பாக இருக்கும், ஜனரஞ்சமாக இருக்கும், ஒரு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு பாட்டு நான் வந்து ஜெமினி படத்தில் பண்ணினேன். கட்ட 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 நாட்டு கட்டன்னு ஒரு படம். இப்போ இந்த பாட்டு நமக்கு ஃபோக் மியூசிக் பண்ணாலும் அதை ஷூட் பண்ணுறதுனும் சுவிட்சர்லாண்ட் தான். அது எந்த படமாக நாங்கள் என்ன பண்ணாலும் பட் அது வந்து அது ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிளாமர் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கணும்னு பண்ணுறாங்க. இந்த பாட்டு வந்து நானும் கவிஞர் வைரமுத்து அவர்களும் டைரக்டர் சரணும் இந்த படத்துக்கு நாங்கள் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி இதை முதல்ல வேறு தாளத்தை பாட்டு வேறு அதாவது 2/4 தாளம் சொல்லுவாங்க, அந்த தாளத்தை மாற்றி இதை பண்ணோம். தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இப்போ இதை பாட வரத்துக்கு வந்து 2 பாடல்கள் இருக்காங்க. ப்ளீஸ் வெல்கம் கிருஷ்ணராஜ் அண்ட் ஷாலினி. வணக்கம் சார். ஹவு டு யூ ஃபீல்? எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? மலேசியா நீங்கள் அடிக்கடி வருவீங்க, தேவா சார் கூட. எப்படி இருக்கு உங்களுக்கு? அது எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். உங்கள் கூட முதல்ல வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரிஜினலில் வந்து சங்கர் மாதவன் பாடினார், ஆனால் இவரும் பெருந்தன்மையோட இந்த பாட்டை பாடுறாரு. ஷாலினி பற்றி சொல்லணும். ஷீ இஸ் தி பேபி ஆஃப் அவர் டீம். ஷீ இஸ் த யங்கஸ்ட் சிங்கர் அண்ட் அ வெரி பாப்புலர் சிங்கர் இன் தமிழ்நாடு. அவங்க வந்து மல்டி ஃபேஸ்டட் பர்சன். ஷி கேன் ஆக்ட், ஷி கேன் டான்ஸ், ஷி கேன் சிங். ஷி இஸ் வெரி டேலண்டட் பர்சன். ஸோ வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர் ஷாலினி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ கட்ட கட்ட நாட்டு கட்ட. நாட்டு கட்ட நாட்டு கட்ட நாட்டு கட்ட. Come on, let's see all those hands together. தில்லாலங்கடியோ 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 கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட. நீ கிட்ட 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 வந்து மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட. சண்டக்கார மயில் இப்ப கிட்ட வந்துருச்சு, மூடி வச்ச புயல் இப்ப முட்டை வந்துருச்சு. தில்லாலங்கடியோ தில்லாலங்கடியோ தில்லாலங்கடியோ
கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட நீ கிட்ட 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 வந்து மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட All right, this side, come on. Let's see those hands together. Very good. Center. Come on, come on. Everyone. That side. Let's see your hands together, come on. Very good. சொட்டு சொட்டு மழைய ரசிக்க விட்டு விட்டு வெயில் அடிக்கணும் கண்ணி கொண்டு காது ரசிக்க சின்ன சின்ன உடல் இருக்கணும் அஞ்சும் பத்தும் முத்தம் கொடுக்கணும் அங்கே இங்கே மிச முறுத்தம் மத்த விரல் பயணம் பண்ணணும் பல்பழமல் காது கடிக்கணும் உன் கனிந்த மார்பின் இடுக்கிற என் கவலைகளை புதைக்கணும் நீ மூச்சு விடும் நெருப்புல என் மோகங்களை எரிக்கணும் தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட நீ கிட்ட 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 வந்து மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட செர்ரி பழம் நிறம் இருக்கு சிக்கென்றதா உடம்பு இருக்கு ஏராளமாய் மார்பு இருக்கு தாராளமாய் மனசு இருக்கு நெஞ்சம்பழம் விளைஞ்சிருக்கு நேரம் நல்லா அமைஞ்சிருக்கு தப்பு தண்டா பண்ண சொன்னா தண்டால் பண்ண உடம்பு இருக்கு பழுத்த மார்பு பார்க்கையில் என் ஒழுக்கம் என்பது மறுக்கட்டும் கொஞ்சம் பொழுது சாயம் வேலை நான் பொம்மலை என்பது மறுக்குது தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட நீ கிட்ட 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 வந்து மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட சண்டக்கார மயில் இப்ப கிட்ட வந்துருச்சு மூடி வச்ச புயல் இப்ப மொட்டை வந்துருச்சு தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ Everyone. தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ ஏ தில்லாலங்கடியோ Thank you. தேங்க்யூ ஸோ மச் விஷாலு தேங்க்யூ ஸோ மச் நன்றி சார். லாஸ்ட் இயர் ஆஸ்ட்ரோ நிறுவனம் வந்து ஒரு டேலண்ட் காம்படிஷன் நடத்தினாங்க. அப்போ தான் முதல் முறையாக நான் வந்து அதுக்கு ஒரு ஜட்ஜாக வந்தேன். இங்கே உள்ள பாடகர்களுடைய திறமையை பார்த்து நாங்கள் அசந்து போகிறோம். எனக்கு தெரியாது முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்து பார்க்க ரொம்ப நல்லா பாடினாங்க. அதில் வந்து முதலாக வந்த ஒரு ஷீலாராமன் வந்து என் கூட பாட வாய்ப்பு கிடைத்தது தமிழ்நாட்டில். என்னுடைய இசையில் பாடினாங்க அவங்க படத்தில். அதே மாதிரி இன்னொரு டேலண்டட் சிங்கர் அந்த வருஷம் ஜோதின்னு பாடினாங்க. இப்போ அவங்க வராங்க. ப்ளீஸ் வெல்கம் ஜோதி. ஹலோ ஜோதி. வணக்கம். வணக்கம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கா? நீங்கள் நினச்சிங்களா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பாடல்கள் கூட பாடுவீங்க அப்படின்ட்டு? நினச்சிருப்பீங்க நிச்சயம். நினச்சதால தான் நடந்தது. நன்றி. பாண்டோர் பூமி என்ற படத்திலிருந்து தோழா தோழா.
சில நொடிகள் மௌனம் கொள்வது என் தோழி புரிதலில் காதல் இல்லையடி பிரிதலை காதல் சொல்லுமடி காதல் காதல் தான் நட்பு நட்பு தான் நட்பின் வழியிலே காதல் வளருமே பிரிந்து போன நட்பினை கேட்டால் பசுமையான கதைகளை சொல்லும் பிரியமான காதலும் கூட பிரிந்த பின் தரமாய் கொள்ளும் இன்னும் பெண்ணும் கரகிக்கிட்டா காதலாகுமா இது கரெக்ட் இது ஆயுள் முழுதும் கலங்கப்படாமல் காத்துக்கலாம் தோழா தோழா கனவு தோழா கனவு தோழா கனவு தோழா 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 தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும் சாஞ்சுக்கணும் நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும் தீர்த்துக்கணும் உன்னை நான் புரிஞ்சுக்கணும் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும் ஆணும் பெண்ணும் காதல் இல்லாமல் பழகிக்கலாம் இது கரெக்ட். இது ஆயுள் மட்டும் கலங்கப்படாமல் பார்த்துக்கலாம் நன்றி நன்றி பாய் தேங்க்யூ. அடுத்த பாடல் வந்து மிகப்பெரிய பாடல். அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் லைன்ஸ் 90 வரைக்கும் இருக்குது இந்த பாட்டில். 90 லைன்ஸ். அமர்க்களம்ங்கிற படத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன். ஒரு நன்றி. இப்போ இந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ண போது கவிஞர் வைரமுத்துவோடைய நான் வந்து அந்த கம்போசிங் செஷனில் இருந்தேன். அப்போது ஒரு இந்த சீக்வன்ஸில் வந்து எவ்வளவு விஷயம் சொல்ல முடியுமோ அவ்வளோ விஷயம் சொல்லலாம். அதாவது ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் என்னெல்லாம் கருத்து சொல்ல முடியுமோ. அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தில் வந்து இத்தனை கருத்து சொன்னால் தான் வந்து அந்த ஹீரோடைய கதாநாயகனுடைய ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்துகிற மாதிரி சுச்சுவேஷன். இந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கை, இது வந்து ஒரு பாட்டு இல்லை, இது ஒரு வாழ்க்கை பாடமாக, வாழ்க்கை பாட்டு சொல்லலாம். அவ்வளோ அருமையான வரிகள். நம்ம எல்லாருக்குமே அந்த படத்துலேருந்து அந்த பாட்டிலேருந்து ஒவ்வொரு வரி எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை வந்து அதில் வந்து வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன்னு ஒரு ஒன்று. அது எவ்வளோ பெரிய லைன் எனக்கு வந்து, அதாவது 20 வயசில் மனுஷனுக்கு 20 வயசு வாழ்க்கை தான் இருக்கணும். 20 வயசில் 40 வயசு வாழ்க்கை, இல்லை 40 வயசில் 20 வயசு வாழ்க்கை இருந்துட்டு அது மேட்ச் ஆகாது. அவ்வளோ அது அந்த மாதிரி ஒவ்வொரு 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன்னு ஒரு வரி இருக்கும். இப்படி என்னெல்லாமோ வரி இருக்கும். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாட்டு அவர் எழுதினப்புறம் தான் நான் இசையமைச்சேன். அதை இந்த பாட்டை யாரை பாட சொல்லலாங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அப்போது அது எல்லாருடைய ஒன்றுபுத்தமான கருத்து திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் பாட முடியும் இந்த பாட்டை. அவருடைய குரல், அவருடைய வார்த்தை உச்சரிப்பு, இந்த ஃபீலிங்க்கு வந்து nobody can match. So please welcome Sri Balasubramaniam. இப்போ இவர் கூட ஒரு யங் சிங்கர் இருக்காங்க, ஆஷா லதா. ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் நம்ம கோலாலம்பூர்லேருந்து. அண்ட் ஷீ இஸ் காட் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங் டுடே. அவங்க வந்து அந்த முதல்ல ஒரு ஃப்ரேஸ் பாடுறாங்க. ஹவு டு யூ ஃபீல் ஆஷா லதா? ஓகே. நான் கூட அப்படி தான் சார். ஏன்னா இதுக்கு வரதுக்கு முன்னால் இவரால் தான் பாட முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இந்த குட்டை நான் நிறைய ஸ்டேஜில் உடைச்சிட்டேன் பரத்வாஜ் சார். ஆக்சுவலாக இந்த மூச்சு விடாமல் பாடுறதுன்றது வந்து ஒரு கிம்மிக் தான். இது வந்து யாராலையும் பண்ண முடியாது. நான் மட்டுமே இல்லை, பரத்வாஜ் மட்டுமே இல்லை, தொழில்நுட்பத்தை வச்சு நாங்கள் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ நான் மூச்சு வாங்கி தான் பாடுவேன், நீங்கள் கை தட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது உங்களுக்கு. தேங்க்யூ. சத்தம் இல்லாத தனிமை கேட்டே, யுத்தம் இல்லாத உலகம் கேட்டே,
இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன் ரகசியமில்லா உள்ளம் கேட்டேன் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன் ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன் உயிரை இல்லாத உறவை கேட்டேன் ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன் வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன் வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன் இடிகள் இல்லாத மேகம் கேட்டேன் இளமை கெடாத போகம் கேட்டேன் பறந்து பறந்து தேசம் கேட்டேன் ஆசாங்கில்லாத பாசம் கேட்டேன் புல்லின் நுனியில் பனியை கேட்டேன் பூவின் மடியில் படுக்கை கேட்டேன் தானே உறங்கும் விழியை கேட்டேன் தலையை போகும் விரலை கேட்டேன் நிலவில் நினையும் சோலை கேட்டேன் நீலக்குயிலின் பாடல் கேட்டேன் நடந்து போக நதிகரை கேட்டேன் கிடந்து உருள புல்வெளி கேட்டேன் தொட்டி படுக்க நிலவை கேட்டேன் எட்டி பறிக்க விண்ணின் கேட்டேன் துக்கம் மறந்து தூக்கம் கேட்டேன் தூக்கம் மணக்கும் கனவை கேட்டேன் பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன் பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன் மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன் பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன் உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன் ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன் வானம் முழுக்க நிலவை கேட்டேன் வாழும் போதே ஸ்வர்க்கம் கேட்டேன் எண்ணம் எல்லாம் உயர கேட்டேன் திரியும் தீயாய் கவிதை கேட்டேன் கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன் காமம் கடந்த யோகம் கேட்டேன் சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன் துக்குருவின் சிறகை கேட்டேன் உச்சம் தலைமேல் மழையை கேட்டேன் உள்ளங்காலில் நதியை கேட்டேன் பட்கொண்ட பாடல் பயிலை கேட்டேன் பறவை இருக்கும் வானம் கேட்டேன் நன்றி கெடாத நட்பை கேட்டேன் நடுங்க விடாத செல்வம் கேட்டேன் மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன் மழையின் சங்கீதம் முசிக்க கேட்டேன் நிலவில் நதியில் குளிக்க கேட்டேன் நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன் விழுந்தால் நிழல் போல் இழவே கேட்டேன் அழுதால் மழை போல் அறவே கேட்டேன் ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன் எப்போதும் சிரிக்கின்ற முதடுகள் கேட்டேன் பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன் பனித்துளி கேட்டேன் ராஜராஜனின் வாழை கேட்டேன் வள்ளுவர் எழுதிய கோலை கேட்டேன் பாரதியாரின் சொல்லை கேட்டேன் பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன் குடலை கேட்டேன் மதுரை மீனாட்சி பிடியை கேட்டேன் சொந்த உழைப்பில் சொற்றை கேட்டேன் மழையை போன்ற துணிவை கேட்டேன் புயலை போன்ற துணிவை கேட்டேன் இடையை தாங்கும் தோள்கள் கேட்டேன் கிழிவை தாங்கும் இதயம் கேட்டேன் துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன் தொலைந்து விடாத பொறுமை கேட்டேன் சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன் சொன்னால் சாகும் வேகம் கேட்டேன் தயவரை அறியும் கண்கள் கேட்டேன் காலம் கடக்கும் கால்கள் கேட்டேன் சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன் சீக்கிரமாறும் காயம் கேட்டேன் மூடியில்லாத முகங்கள் கேட்டேன் இல்லாத புன்னகை கேட்டேன் தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன் தாவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன் 5 வயதில் புத்தகம் கேட்டேன் 6ஆம் விரலாய் பேனா கேட்டேன் காசே வேண்டாம் கருணை கேட்டேன் தலையணை வேண்டாம் தாய்மணி கேட்டேன் கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன் குறைந்து பட்ச அன்பை கேட்டேன் இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை இதிலே எதுவும் நடக்கவில்லை மரணம் மரணம் வேண்டாம் என்று வாழ்வே 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 கேட்டேன் நன்றி சார். ரொம்ப பெரிய மனசுங்க உங்களுக்கு. You are a very big hearted people, really. It's a very difficult song sometimes. நான் மூச்சு வாங்கி தான் பாடினேன், நடப்பில் 2 phrases கூட விட்டுட்டு பாடினேன். You have been very kind. You have been kind for the last 36 years to me. I cannot forget this love and affection. இதே மாதிரி மூச்சு விடாமல் ஆஸ்ட்ரோ வானவில் மூச்சு விடாமல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். நிறைய புது சிங்கர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். I feel very happy in singing along with such new talent also. Thank you. Thank you very much, sir. Sorry for all the problems posed. There's no problem, sir. Thank you very much. சினிமா பாடலில் வந்து
கோரியோகிராஃபி இஸ் அ வெரி பிக் பார்ட் now. இப்போ வந்து எல்லா பாட்டுலேயும் வந்து நல்ல கோரியோகிராஃபி எந்த பாட்டு நல்லாயிருக்கும் அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலம் அடையிறது. யூஸ்வலி ஹீரோஸ் பண்ணுவாங்க, ஆனால் அந்த டான்ஸ் மாஸ்டரே பண்ணால் வந்து ரொம்ப எடுப்பாக இருக்கும். அப்படி ஒரு பாட்டு வந்து நான் ஆட்டோகிராஃப் ஐ லவ் யூடாங்கிற படத்தில் வந்து ஒரு ராஜு சுந்தரமும் சிம்ரனும் பாடினாங்க ஒரு பாட்டு. காற்றில் பறந்து வந்த ஆட்டோகிராஃப்னு ஒரு பாட்டு. இது உங்களுக்காக ஷாலினி பாடுறாங்க. கனவை விட்டு வைத்த ஆட்டோகிராஃப், காற்றில் பறந்து வந்த ஆட்டோகிராஃப், விதைத்து வைத்த ஆட்டோகிராஃப், உறவை உறவை அது யார் தந்தது? உணவை உணவை அதுதான் தந்தது. ஐ லவ் யூ சொல்ல ஆரம்பம் ஆட்டோகிராஃப். பறந்து வந்த ஆட்டோகிராஃப், கனவை விதைத்து வைத்த ஆட்டோகிராஃப். வெக்கம் தானே ஆசை எழுதும் ஆட்டோகிராஃப். உந்தன் பேரை நெஞ்சில் எழுது, கண்ணீரண்டில் சிந்தும் மையை எடுத்து கையெடுத்து வீட்டின் மார்பில் மார்பில் பதித்து அந்த சொல்லிட்டா ஆல்ரவுண்டர் ஆக்கிட்டா, ஆசைய தீயா மாத்திட்டா. சேனலில் லவ் ஸ்டோரி பார்க்கலாம். இப்ப செஞ்ச மேஜிக்கால தான் வந்த ஆட்டோகிராஃப், கனவில் விதைத்து வைத்த ஆட்டோகிராஃப். எழுதும் கையில் ஆட்டோகிராஃப். மரங்கள் செடிகள் அவை மண்ணின் ஆட்டோகிராஃப், பார்வையாலே நீயும் ஏது ஆட்டோகிராஃப். மதில் வரும் 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 ஆட்டோகிராஃப். மனதில் நீயும் ஏது ஆட்டோகிராஃப், வாலிபத்தில் காதல் ஏது ஆட்டோகிராஃப். சொன்ன தந்துட்டா செத்துட்டா, பாஷையை தூக்கிட்டா. கண்ணா உன் கண் பட்டா, இதயத்தில் லவ் தட்டா, வேடிக்கு லவ் சீக்ரெட்டா. காற்றில் பறந்து வந்த ஆட்டோகிராஃப், கனவை விதைத்து வைத்த ஆட்டோகிராஃப், காற்றில் பறந்து வந்த ஆட்டோகிராஃப். கனவை விதைத்து வைத்த ஆட்டோகிராஃப், உறவை உறவை அது யார் தந்தது? உணவை உணவை அதுதான் தந்தது. ஐ லவ் யூ சொல்லிட ஆரம்பம் ஆட்டோகிராஃப்.
பறந்து வந்த autograph கனவை விதைத்து வைத்த autograph காற்றில் பறந்து வந்த autograph கனவை விதைத்து வைத்த autograph. Thank you. Thank you. Small defect with the sound. I'm really sorry. Thank you so much, Shalini.